இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இறந்தவர்களை இறைவனுடைய உதவியினால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியார். அந்தோணியார் வாழ்ந்தபோதும் இறந்த பின்பு மாற்றிய அருஞ்செயல்கள் ஏராளம். அதனால்தான் நாம் அவரை கோடி அற்புதர் என போற்றுகின்றோம். அவரின் அருஞ்செயல்கள் பிறரின் ஆன்ம ஈடற்றத்திற்காக மிகவும் உதவியாக இருக்கின்றன. பலர் மனம் திரும்பி இருக்கின்றனர். பாவ வழிகளை விட்டுவிட்டு நல்வாழ்க்கை வாழ அவர்களை இது தூண்டுகிறது. பதுவை நகருக்கு அருகாமையில் உள்ள ட்ரேலியா என்ற இடத்தில் சிறுமி ஒருத்தி ஒரு குளத்தில் தவறி விழுந்து விட்டாள். அப்போது அங்கிருந்த சிலர் அக்குளத்தில் குதித்து சிறுமியை தேடி பிடித்து வெளியே கொண்டு வந்து முதலுதவி செய்தனர். ஆனால் அது பலனளிக்காமல் போயிட்டு சிறுமி இறந்து விட்டாள் என கண்டனர். அவளது உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதை கேள்வியுற்ற அச்சிறுமியின் தாயார் பெருந்துயரம் கொண்டவளாய் கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டதாவது: தூய அந்தோணியாரே, அற்புத வரம் பெற்றவரே, அடியாள் பேரில் இரக்கமாயிரும். குளத்தில் விழுந்து மரித்த இக்குழந்தை மீது இரக்கமாயிரும். அவர் உயிர் பெற்று எழுந்திட கிருபை செய்யும். நான் உமது கல்லறைக்கு திருப்பயணம் வந்து உமக்கு பணிந்து நன்றி கூறி புகழ் ஆராதனை செலுத்துவேன் என்று கெஞ்சி புலம்பினாள். அச்சிறுமி அக்கணமே உயிர் பெற்று எழுந்தாள். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் அவருக்கு புகழ் பாடி சென்றனர். இந்த அருஞ்செயலை கண்ணால் கண்டவர்களே இதற்கு சாட்சி. மேலும் ட்ரெவிசா என்னும் ஊரில் ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனது மகன் இறந்து போனான். அவன் மிக துயரத்தில் ஆழ்ந்தவனாக ஒன்றும் செய்வதறியாமல் பித்து பிடித்தவன் போலானான். அவனது உற்றார் உறவினர் சேர்ந்து உடலை அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்தனர். உடலை அடக்கப் பெட்டியினுள் வைத்தனர். அப்போது அந்த தகப்பன் உடலை அடக்கம் செய்வதை தடுத்து நிறுத்தினான். நான் இவன் உடலை அடக்கம் செய்ய சம்மதியேன். என் மகன் உயிர் பெற்று வருமாறு தூய அந்தோணியார் இறைவனிடம் மனு பேச வேண்டுமென்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரே மகனை இழந்து தவித்து கொண்டிருக்கும் ஏழை தகப்பனின் பரிதாப நிலைக்கு அவர் இறங்காமல் போவாரோ என அவர்களிடம் வாதிட்டு அடக்கத்தை தடுத்து நிறுத்தினான். அந்தோணியார் மூலம் தயவை எதிர்பார்த்து மன்றாடி கொண்டிருந்தான். கடைசியாக 3ஆம் நாள் மாலை அந்த இளைஞன் திடீரென உயிர் பெற்று எழுந்து எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தான். இதை கண்ட அந்த தகப்பன் மிகுந்த ஆனந்த பரவசத்தால் அந்தோணியாருக்கு நன்றி புகழ் பாடினான். ஏனையோர்கள் திடுக்கிட்டு இறைவன் மீது அதிக பக்தியும் நம்பிக்கையும் கொண்டனர். நாமும் நம்முடைய வாழ்வில் நடக்கும் அருஞ்செயல்களை கண்டு இறைவன் பால் இன்னும் அதிகம் அன்பு செய்ய தூய அந்தோணியார் வழி மன்றாடுவோம். ஆமென்.